கண்மணி, மணி ஆயிடுச்சு, சாப்பிட வாடி. பொண்ணு அடி வாங்கி பிரச்சனையில உட்காந்துருக்கேன், கொஞ்சம் கூட கவலை இல்ல. எப்ப பாரு சோறு சோறுன்னு அலையிறியே, கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? ஐயோ, என்ன கண்மணி இப்படி திட்டுற? பின்ன என்னம்மா, நான் தான் கோமா உட்காந்துருக்கேன்னு தெரியுது இல்ல, அப்புறம் என்ன? இல்ல, வயிறு பசிக்குது, அதான். ஏம்மா, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? இல்ல கண்மணி, அது வந்து நான். சி, பேசாதம்மா. ஏண்டி, நீ சாப்பிடாம இருந்தா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? சரி ஆகாதுதான், ஆனா இத நான் சும்மா விட போறதில்ல. என்ன அடி வாங்க வச்ச பாரி மாமா இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஏய், என்ன பண்ண போற கண்மணி? ஊரே தலையில தூக்கி வச்சிருக்க பாரி ஐயாவ இந்த பெரிய வீட்டை விட்டு ஒரேடியா துரத்தலான்னு முடிவு பண்ணிட்டான். என்ன கண்மணி செய்ய போற? ஆமாமா, எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்தினாரு இல்ல, அவருக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டாம்? ஏன் கண்மணி, இதெல்லாம் நடக்கிற காரியமா? இந்த வீட்ல அவருக்கு உரிமையும் பங்கும் இருக்குல்ல, அப்புறம் எப்படி இது முடியும்? முடியாததை முடிச்சு காட்டுறவதான் இந்த கண்மணி. ஆமாமா, பொண்டாட்டி இல்லாத வீட்ல புருஷனுக்கு மட்டும் என்ன வேலை? அதான் நான் முடிவு பண்ணிட்டேன், ஒரேடியா 2 பேரும் அந்த ராசாத்தி வீட்லயே இருக்கட்டும். பொண்டாட்டிய பிரிச்ச பாவம் நமக்கு எதுக்குமா? நீ சொல்றத கேட்கும் போது ரொம்ப நல்லாதான் இருக்கு. நான் நினைச்ச மாதிரி பாரி மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்புறம் எல்லாமே ஏன் ராஜ்யம்தான். கண்மணி, அது எப்படி முடியும்? ஏமா முடியாது? மரகதத்தை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டு எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம். ஏன்னா மரகதம் சொல்றதான் என் மாமனார் கேட்டாகணும். அப்புறம் என்ன, நாம நினைச்ச மாதிரி பெரிய வீட்டோட குடுமி நம்ம கையில. கண்மணி, கேட்கவே சந்தோஷமா இருக்குடே. மீதி இருக்கிறது அந்த புனிதாவும் கபிலனும் தான். அதுங்களையும் ஏதாவது பண்ணி துரத்திட வேண்டியதுதான். அப்புறம் என்ன, நீ, நான், என் புருஷன், என் மாமனார் மாமியாருன்னு இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம். கண்மணி, இதெல்லாம் நீ எப்படி கண்மணி பண்ண போற? பொறுத்திருந்து பாரு, நான் நினைச்ச மாதிரியே இந்த பெரிய வீட்டை ஆட்டி வச்சு இந்த கண்மணி சொல்றதுதான் சரி, கண்மணி தான் எல்லாம்னு சொல்ல வைக்கிறேன். மாமா, நாங்க வந்தோன்னா என்னை பார்த்து சேர்மன் பயந்து எதையும் செஞ்சு தர மாட்டாங்க. அதனால நீங்க 2 பேர் மட்டும் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வாங்க. சரி, இறங்கடா. அவங்க கிட்ட கேப்ல இவங்கள்ட்ட கேட்போமா? வணக்கம்மா. வணக்கம். என்ன வேணும்? அது ஒன்றும் இல்லை, ஒரு பத்திரம் ஒன்று வாங்கணும், அதுக்காக தான் வந்தோம். எவ்வளவு ரூபாய் பத்திரம் வேணும்? அது சொல்கிறேன் மேடம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். தெளிவா சொல்லுங்க மேடம். ஒரு இடத்துக்கு போலி டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல மேடம். சார், அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க சார். கிளம்புங்க முதல்ல. அது டேய் வா. இல்லை மேடம். போங்க சார். மாப்பிள்ள, அங்கே கேட்போம்மா. டேய் மாப்பிள்ள, இவங்களும் அவங்கள மாதிரி பதில் சொன்னா அப்புறம் என்ன பண்றது? இப்போ என்ன பண்ணுறது மாப்பிள்ள? சார், பத்திர வேலையை நான் முடிச்சு தரேன், நீங்க பணம் மட்டும் ரெடி பண்ணுங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். எல்லாமே A to Z நம்ம கஸ்டடியில தான். பணத்தை மட்டும் விட்டெறிஞ்சா
எல்லா காரியத்தையும் கச்சிதமா முடிச்சிடலாம். ம். என்ன நான் சொல்றது, நீங்க பணத்தை மட்டும் ரெடி பண்ணுங்க, மத்ததெல்லாம் நான் பேசிக்கிறேன். காது வச்ச மாதிரி எல்லாத்தையும் முடிச்சிடலாம். சரிண்ணே, நான் பணம் ரெடி பண்ணிட்டு வந்து உங்களை பாக்குறேன். ஆ, நன்றி. சரி, நீங்க போயிட்டு வாங்க. டேய் ஆமா, நீங்க வாங்க. எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லுங்க. அண்ணே வணக்கண்ணே. சரி இருங்க, மறுபடியும் நான் பேசுறேன், நீங்க வைங்க. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? அது அண்ணே, நம்ம கிட்ட ஒருத்தன் ரொம்ப நாளா குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கான். சரி, அவனை ஒரு வழி பண்ணணும். நீங்க என்ன அதான். சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியலையே. அதான் சொன்னேன்லண்ணே, நமக்கு குடைச்சல் கொடுக்குற அந்த ஆளோட ம். வீட்டு பத்திரத்து மேல நம்ம பேர்ல ஒரு போலி டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்காக தானே உங்கள்கிட்ட வந்தோம். ஆளு நல்லா கண்ணங்கரையல்னு இருக்கிறத பார்த்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கான்ஸ்டபிளா இருப்பான் போல இருக்கே. இந்த ஆளு செக்க செவேல் இருக்கிறத பார்த்தா இவனும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டரா இருப்பான் போல இருக்கே. நம்ம பண்ற ஃப்ராடு தனத்தை எல்லாம் கண்டுபிடிக்க தான் வந்திருக்கானுன்னு நினைக்கிறேன். இவனுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொன்னோம், நாம மாட்டிப்பான். ஆஹா. யாருகிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி வேலை செய்யற ஆள் நான் இல்ல. ஏதோ எங்கிட்ட வர்ற கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு உதவிகளை செஞ்சு அவங்க கொடுக்கற பணத்தை வச்சு நேர்மையான வழியில வாழ்ந்துட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து போலி டாக்குமெண்ட் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்களா? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அண்ணே இருங்கண்ணே, எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? இதை பாருங்கண்ணே, இந்த விஷயத்துல நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நாங்க அதை கொடுக்க ரெடியா இருக்கோம். என்ன பார்த்தா பணம் வாங்குற ஆள் மாதிரியா தெரியுது? முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, இல்லன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அண்ணே இருங்க, என்ன ஆயிடுச்சுன்னு இப்ப போலீஸ் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க தான் பணம் தரோம்னு சொல்றோம்ல, போலி டாக்குமெண்ட் ஒன்னு ரெடி பண்ணி தாங்க. திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க இங்க இருந்து. ஏய் சரி வா. என்ன மாமா, ஏதாவது தெரிஞ்சுதா? அட போமா ராசாத்தி, அவன் போலீஸ்ல எல்லாம் புடிச்சு கொடுத்துருவேன் நம்மள பயமுறுத்தி விரட்டி அமிச்சிட்டான். அவன் பயப்படுறாதான் மிரட்டுறான். அவன் பேச்சிலே தெரியல அவன் ஃப்ராடுன்னு. ஏன் மாப்பிள, அப்புறம் எதுக்கு மாப்பிள அவன் நமக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி தர முடியாதுன்னு சொன்னான்? அவன் ரொம்ப நேரமா நம்மள பார்த்துட்டே இருந்தான்ல, அவன் நம்மள ஏதோ ஆபீசர்ஸ் நினைச்சிட்டான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவன் எதுவுமே பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆமாண்ணே, நீங்க இப்படி நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போனது பார்த்து பயந்துருக்கான். அட கிறுக்கு பயல, இப்ப நம்ம என்ன பண்றது ராசாத்தி? என்ன பண்றது, இந்த கெட்டப்ப மாத்திட வேண்டியதுதான். ஆ? என்ன சொல்ற நீ? அண்ணே, கிராமத்துல இருந்து வந்த விவரம் தெரியாதவன் மாதிரி போங்க. அவன் தைரியமா நீங்க என்ன சொன்னாலும் அதை பண்ணி கொடுப்பான். ஓ அவ்வளவுதானா? இப்ப 2 பேரும் இங்கே இருங்க, நான் எப்படி ரெடி ஆகி வரேன்னு மட்டும் பாருங்க. ம். அப்புறம் ராசாத்தி இனியா, எப்படி இருக்கு இந்த கெட்டப்பு? சூப்பர்ண்ணே. டேய் பார்த்தா ஒரிஜினல் மாக்கா மாதிரியே இருக்கடா. அப்படியா இருக்கேன்? ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கணும். ம், ம். அண்ணே சரி, நீங்க போய் அவங்கிட்ட பேச ஆரம்பிங்க. அம்மா, அப்புறம் அந்த பரந்தாமனோட பத்திரம் கித்திரம்லாம் அண்ணன்ட்ட பத்திரமா இருக்குமா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, போறேன், வேலையை முடிச்சிட்டு அண்ணன் வர்றேன், சரியா? தம்பி வரட்டுமா? வரேன் தம்பி. இந்தப்பா 2 வாரம் கழிச்சு வா. சரிங்க சார். எல்லா வேலையும் முடிச்சு வச்சறேன், சரிங்க நீ சார். வாங்கிட்டு போவ. சரிங்க சார், அப்ப நான் ரைட் வரேன். ஐயா வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு உதவி வேணும். என்னையா வேணும்? அது நான் வாங்கின இடத்துல ஒரு பையன் வந்து குடிசைய போட்டு அது அவன் இடம்னு சொல்லி போலி டாக்குமெண்ட்டை வச்சு என்னை மிரட்டிக்கு இருக்கான். அப்படியா? ஆமாங்கிறேன், அவனை சும்மா விடலாமா? அதே அவன் இடத்துக்கு ஒரு போலி டாக்குமெண்ட்டை போட்டு அவனை உண்டு இல்லைன்னு பண்ணி போடணும்னு நான் வந்திருக்கேன்.
அவன் என்னைய மாக்கான்னு நினைச்சிட்டான் போல் இருக்கு. விடுவேனா நானு? ஒரு கை பார்க்கணும்ல. ஐயா, நீங்க தான் எல்லாத்தையும் எனக்கு ரெடி பண்ணி தரணும். பண்ணிடலாம். ஆனா ஆனா என்ன ஆனான்னு இழுக்கிறீங்க? உடனே பண்ணணும்னு சொல்லிக்கிறேன் நானு. அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே, அதான் யோசிக்கிறேன். நீ அவ்வளவு பணம் கொடுப்பியா? உங்ககிட்ட இருக்கா? ஆஹா. எவ்வளவு பணம் வேணும் அத முதல்ல சொல்லுங்க. ஒரு 50,000 செலவாகும். ஆ. உன்னை பார்த்தா அவ்வளவு பணம் வச்சிருக்கிற மாதிரி தெரியலையே. ஆ. இங்க வருங்க. ஊர்ல என் பேர்ல சொத்து பத்துலாம் நிறைய கிடக்கு. இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. விஷயத்தை மட்டும் முடிச்சு கொடுங்க, அம்பிட்டுதான். சரி சரி, ரெடி பண்ண போற டாக்குமெண்ட் விவரம் எல்லாம் வச்சிருக்கியா? அது இல்லாம வருவேனா நானு? நான் என்ன கொண்ட வச்ச மாக்கான்னு நினைச்சியா? இங்க பாரு, இந்த காகிதத்துல இந்த சர்வே நம்பர் அது இது லொட்டு லொசுக்கு அம்பிட்டு இருக்கு. சரிப்பா. இந்த நீ கேட்டிய பணம் அதுவும் இந்த இருக்கு. எப்படி வேலையை முடிச்சு கொடுத்துருவியா? பரவாயில்லையே, எல்லாம் பிளானோட தான் வந்திருக்க. ஆமா ஆமா, இல்லையா அப்படின்னா நான் பிளானோட தான் வந்திருக்கேன். பண்ணி கொடுத்துறேன். சரி சரி, சீக்கிரம் 2 நாளைக்குள்ள பண்ணி கொடுத்துருப்பா. சரி, நான் பண்ணிடுறேன். சரி, நீ போயிட்டு வா. போயிட்டு வரேன்பா. அண்ணா, என்னடாச்சு? என்னாச்சு? ராசாத்தி, எப்பவுமே நீ புத்திசாலி தான். அந்த பையன் ஒத்துக்கிட்டாமா? அப்படியா அண்ணா? ஆனா அந்த பரந்தாமன் பேரை பார்த்து ஏதாவது கேட்டானா? அட நீ வேறம்மா, அவன் எங்க பேரை பார்த்தான்? அவன் கவனம் முழுக்கவும் பணத்துல தானே இருந்துச்சு. அப்போ இனி ஒரு பிரச்சனையும் இல்ல. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. இன்னும் 2 நாள்ல டாக்குமெண்ட் ரெடி ஆயிரும். டாக்குமெண்ட் மட்டும் ரெடி ஆகட்டும், அப்புறம் இருக்கு அந்த பரந்தாமனுக்கு. பாத்துக்கலாம் மாமா. மாமா, அங்க பாருங்க, குமர மாமா, ஸ்னேகா, ரோஜா எல்லாம் போறாங்க. அட ஆமா, மாமா நம்ம ஸ்னேகாவை போய் பார்த்துட்டு போலாமா? டேய், நாங்க போய் ஸ்னேகாவை பார்த்துட்டு வரோம். அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்க பாரு, சொன்ன வேலையெல்லாம் மறக்காம போயிடு, எதுவும் சொதப்பி வச்சிடாத, சரியா? சரி மாப்ள, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த வேலையை நான் முடிச்சிடுறேன், நீங்க கவலைப்படாம போங்க. சரி, வரேன். சரிம்மா சரிங்க. ஸ்னேகா, நீ உள்ள போ, நான் மாலை வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன இனியா, வேலை விஷயமா செங்கல்பட்டு வந்தியா? மாமா, என்ன பண்றீங்க நீங்க? நீ எல்லாம் மனுஷனாடா? என்னடா சொன்ன உங்ககிட்ட? அவளுக்கு உடம்பு சரியில்லை, பாவம், தனியா கஷ்டப்படுறா, கூடவே இருந்து பாத்துக்கோ தானே சொன்னேன். என்னடா பண்ணி வச்சிருக்க? தாலி கட்டி குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் நீ. அது பேசாத, அவ்வளவுதான் சொல்லு. தெரியுமா கேட்ட நான் என்னடா சொல்லுவேன்? முன்னெல்லாம் என்ன ஸ்னேகா, நீங்களும் குமர மாமா கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டீங்களே.
உன் குழந்தைய நீ நினைச்ச மாதிரி பெரிய வீட்டு வாரிசாக்குவேன்னு போராடின. ஆனா நீ இப்படி எங்களை ஏமாத்திட்டியே. அது மட்டும் இல்ல, கண்மணிக்கு இடைஞ்சல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி தாலியோடு நின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப மனசு வலிக்குது. ராசாத்தி, ஒரு நிமிஷம். நடந்ததை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். ஏய், என்னடா வேணும் உனக்கு? பரவாயில்லையே, கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டியே. உனக்கு எவ்வளவு ரேட்டுன்னு சொன்னா ரெடி பண்ண வசதியா இருக்கும். ஏய், யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? என்ன? நீ என்ன அடிச்சுட்டதா நினைக்கிற, ஆனா நான் நீ தொட்டதா நினைக்கிறேன். செருப்பாலேயே அடிப்ப உன்னை பாத்துக்கோ. என்னடி டெய்லியும் ஒருத்தன் வீட்டுக்கு வந்துட்டு போறான், அப்புறம் என்னடி ரொம்ப நடிக்கிற? ஏய், சி, வாய் மூடு. அவர் என் பொண்ணோட அப்பா. அவன்லாம் உன் குழந்தைக்கு அப்பாவா இருக்கும்போது நான் ஒரு நாளைக்கு இருந்துட்டு போறேன், ஓகே தானே? உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இரு, இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றேன். ஐயோ போலீஸா? தாயே, ஆளை விடு தாயே. பாத்தியா உன் அம்மாவோட நிலைமைய? போற வரவெல்லாம் எனக்கு கண்டபடி பேசிட்டு போறான். எல்லாம் என் தலை எழுத்து.